இராப்பத்து 10 திருநாள், ஒரு நாளைக்கு ஒரு 10ஆக, அதாவது 100 பாசுரங்களாக திருவாய்மொழி 1000 பாசுரங்களையும் 10 நாட்களில் கேட்கும் ஏற்பாடு. அதற்கு முன்னால் இருக்கும் 10 நாள் பகல் 10 நாள் அதை ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்போது முதல் 1000, இரண்டாவது 1000 இந்த ரெண்டும் ஓதப்படுகின்றன. முதல் 5 நாட்கள் முதல் 1000, இரண்டாவது 5 நாட்கள் இரண்டாவது 1000மான திருவங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி. அதுக்கப்புறம் 10 நாட்கள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. கடைசியாக ஒரு நாள் இயற்பா 4வது 1000 பாசுரங்களும். இந்த அத்தியன உற்சவம் பெருமானுடைய அவனை பற்றிய தமிழ் பாடல்களை அத்தியனம் பண்ணுவது, ஓதுவது. அதிலே திருவரங்கத்தின் பெருமையே அரையர் சேவை. அரையர் சுவாமிகள் விண்ணப்பம் செய்வார், பாசுரங்களை ஓதுவார். அவர்கள்தான் பெருமான் திருமுன்பே தாளத்தை இசைத்து அபிநயம் பிடித்து இந்த பாசுரங்களை எல்லாம் அழகுற விளக்குகிறார்கள். பெருமானும் ஆனந்தமாக கேட்டுக்கொள்கிறார். அரையர் சேவை சிறப்பு, நம்பெருமானுடைய புறப்பாடு சிறப்பு, நாச்சியார் திருக்கோலம் வைகுந்த ஏகாதசி திறப்பு. அத்தியாபக சுவாமிகள் எல்லாரும் இயற்பா 4000 4வது 1000 சேவிக்கிறார்களே, அது சிறப்பு. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்தது. நம்மாழ்வாரே பெருமானுடைய திருவடியை தொழுது வைகுந்தத்தையே அடைகிறார் அல்லவா. இதுதான் இரண்டாவது 10 திருநாள், அதாவது இராப்பத்து உற்சவத்தினுடைய கடைசி நாள், 20வது திருநாள். அன்றுதான் ஆழ்வார் திருவடி தொழும் திருநாள். நம்மாழ்வாரே பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்து வைகுந்தத்தை அடைகிறார். என்ன ஐதிஹ்யம்! இப்படிப்பட்ட திருநாளே பெரிய திருநாள். இதை காண ஆருக்குத்தான் ஆசை இருக்காது? நாமும் காண்போம். இந்த திருவாய்மொழி திருநாளிலே கைத்தலத்தில் எழுந்தருளி ஆழ்வார்களுக்கும் அடியார்களுக்கும் காட்சி கொடுத்த நம்பெருமாளை கண்டு மகிழ்ந்தோம். அந்த நம்பெருமாளின் நடையழகை தரிசிக்க விரும்பிய விபீஷணனுக்காக திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாள் கைத்தலத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்த அழகையும் தரிசித்தோம். அதைப் போலவே நம்மாழ்வார் எம்பெருமான் பார்த்த சாரதி திருவடி தொழ கைத்தலத்தில் எழுந்தருளி திருமகள் கேழ்வனை வலம் வந்து திருவடி தொழுகிறான். அன்றளந்தவன் தமர்கள் இருமருங்கும் சேர்ந்திருக்க தான் இயற்றிய சோழ் விசும் பணிமுகில் என்று தொடங்கும் 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியை அடியார்கள் இசைத்திருக்க வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என பரமபதம் நாடி தொழுகிறார் பராங்குசன். திருமாமணி மண்டபத்திலே அந்தமிழ் பேரின்பத்து அடியவர்களை வந்து எதிர்கொண்டு அழைத்துச் செல்லும் மாதவனை கொந்தளர் பொழில் குருகூர் சடகோப்பன் 1000 இன்தமிழ் பாடி அகம் மகிழ்ந்து அருளாளர் அடியினை அடைகிறான். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. குடந்தை கோவலன் குடியார்க்கே குருகூர் சடகோப்பன் உரைத்த செந்தமிழ் பாக்களை கொண்டு அடியார்களும் என காராவமுதாய் எனதாவியே
இன்னுயிரே என இறைவனை போற்றி பாடி திருத்துழாய் சூழ்ந்த திருவடியில் கலந்த ஆழ்வாரை திரும்ப பெற்றனர். நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடிக்கு வந்து புகுந்த வகுளாபரணன் சொல் மாலைகளை நாடி ஆழ்வாரை திரும்ப பெற்றனர். சத்யகாமா சத்யசங்கல்பா பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ வைகுண்டநாதா லோகசம்ரக்ஷணார்த்தமாக நம்மாழ்வாரை சாதித்தருள வேணும். தந்தோம் தந்தோம் சேதன சம்ரக்ஷணார்த்தமாக நம்மாழ்வாரை சாதித்தருள வேணும். தந்தோம் தந்தோம் நம்மாழ்வாரை சாதித்தருள வேணும். தந்தோம் தந்தோம். பொருட்கள் எல்லாவற்றிற்கும் வித்தாயிருக்கும் எம்பெருமானை பாலை தமிழர், இசைக்காரர், பத்தர் பாடி நின்றார்கள் என்கிறார் நம்மாழ்வார். இங்கே பாலை தமிழர் என்பது முதலாழ்வார்களையும், இசைக்காரர் என்பது திருப்பானாழ்வாரையும், பத்தர் என்ற சொல்லானது பெரியாழ்வாரையும் குறிப்பதாக ஆளவந்தார் எடுத்து காட்டியுள்ளார். கவி பாடிய தங்களுக்கும் பாடப்பெற்ற எம்பெருமானுக்கும் பாடப்பட்ட கவிகளுக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்கள் தீது, அவம், ஏதம் என எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் தேனும் பாலும் நெய்யும் அமுதமும் ஒன்றாய் கலந்தது போல அமைந்துள்ளது. மூவுலகத்திற்கும் முதல் தனி வித்தாய் நான்முகனுக்கும் முக்கண்ணப்பனுக்கும் அந்தர்யாமியாய் விளங்கும் கோலமலர் பாவையான திருமகளுக்கு அன்பின் மிகுதியாக விளங்கும் ஆறாவமுதனே, உன்னை அந்த பிராட்டியின் துணை கொண்டு சரணடைந்த என்னிடமும் நீ அன்பு பூண்டவனே என்று இறைஞ்சி திருவாய்மொழியை நிறைவு செய்கிறார் நம்மாழ்வார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.
மேதினியில் விசாகத்தில் வந்துதித்த வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்த நாதமுனிக்கு 4000 உரைத்த நன்மதுர கவி வழங்கும் மாதவன் பொற்பாதுகையாய் விளங்கும் மகிழ்மாறன் சடகோப்பன் வையகத்தில் வாழி வாழி வாழியே என வாழ்த்தி மற்றுள்ள ஆழ்வார்கள் பெருமைகளை மகிழ்வுற காண்போம். சீராரும் வேதம் தமிழ் செய்த மாறன் அடிபணிந்து மகிழ்வுறுவோம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி. இந்த நிகழ்ச்சி பற்றி